பொன்னியின் செல்வன் காவியத்தோட ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு பகுதியோட காட்சி விளக்கத்துக்கு உங்களை நான் உற்சாகமா வரவேற்கிறேன். வழக்கமான இன்ட்ரோக்களை எல்லாம் ஓரம் கட்டிட்டு நேரா நம்ம விஷயத்துக்குள்ள குதிச்சிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரண ஒரு சந்திப்பு கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ராஜதந்திரமும் ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் யுத்தமும் கலந்த ஒரு பிரம்மாண்டமான த்ரில்லர். சரி, நாம நேரா இதுக்குள்ள இறங்குவோம். ஒரு பெண்ணோட பார்வையால ஒருத்தனை தோற்கடிக்க முடியுமா? சோழ நாட்டுல எத்தனையோ மாவீரர்களை போர்க்களத்துல வாளால வீழ்த்திருக்கலாம். ஆனா ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லல, உலகத்திலே ரொம்ப ஆபத்தான ஆயுதம் இரும்பால செஞ்ச வாள் கிடையாது, அது ஒரு கூர்மையான பார்வைதான்னு வந்தியத்தேவன் உணர்ற அந்த தருணத்தை தான் நாம இப்போ அலச போறோம். பகுதி 1. நந்தினியின் அழைப்பு. களம் அமைத்தல். வந்தியத்தேவன் இப்போதான் பழுவேட்டரையரோட கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்கான். நம்மள யாரும் கவனிக்கல அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல மர்மங்கள் நிறைஞ்ச இளையராணி நந்தினிய ரொம்ப ரகசியமா சந்திக்க அவனுக்கு ஒரு உத்தரவு வருது. கொஞ்சம் உங்களை அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு பிரம்மாண்டமான கோட்டைக்குள்ள இருக்கீங்க, எதுக்காக கூப்பிடுறாங்கன்னே தெரியாத ஒரு நிலைமையில திடீர்னு ஒரு ரகசிய விசாரணைக்கு அழைப்ப வந்தா எப்படி இருக்கும்? மனசுக்குள்ள ஒரு பக்கம் பயமும் இன்னொரு பக்கம் ஒரு த்ரில்லும் வரும் இல்லையா? அந்த புயலுக்கு முன் அமைதிதான் இப்போ வந்தியத்தேவனுக்கும் நடக்குது. அடுத்து பகுதி 2. அதிகாரத்தின் நிழல். சூழலின் கட்டமைப்பு. இது எதை ரொம்ப சிறப்பா விளக்குதுன்னா, ஒரு வார்த்தை கூட பேசப்படுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்தோட சூழலை வச்சே ஆசிரியர் கல்கி நம்ம இதய துடிப்பை எப்படி எகிர வைக்கிறார் அப்படிங்கிறத தான். முதல் படி அந்த அரண்மனையோட மிரள வைக்கிற பிரம்மாண்டமான தூண்கள். இரண்டாவது படி அந்த இருள விளக்கி மர்மமா ஒளிரும் தங்க நிற எண்ணெய் விளக்குகள். மூணாவது சுவர்கள்ல இருக்கிற பழங்கால சோழர்களோட போர் ஓவியங்கள். இது மூணும் சேர்ந்து அந்த அரண்மனை நடைபாதையில ஒரு வித மூச்சு திணறலையும் அந்த அதிகாரத்தின் வாசனையையும் நமக்கு அப்படியே கண்முன் கொண்டு வந்து நிறுத்துது. இப்போ வந்தியத்தேவன் அந்த அறைக்குள்ள நுழைஞ்சாச்சு. அந்த அறைய கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப அமைதியான ஆனா ஒரு ஆடம்பரமான அரசறை. காத்துல மெதுவா அசைற பட்டு திரைச்சீலைகள், மர்மமான அந்த தங்க நிற வெளிச்சம். இதெல்லாத்துக்கும் மேல முகத்துல எந்த சலனமும் இல்லாம யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு மென்மையான சிரிப்போட நந்தினி அங்க உட்கார்ந்திருக்கா. உண்மையான ஆபத்து எப்பவுமே ரொம்ப அழகாதான் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத இந்த இடம் நமக்கு அப்பட்டமா காட்டுது. பகுதி 3. வார்த்தை போர். ஒரு உக்கிரமான உளவியல் யுத்தம். இந்த சந்திப்பு வெறும் அறிமுகம் கிடையாதுங்க. இது ஆக்ஷன் காட்சிகள் இல்லாத ஒரு விறுவிறுப்பான சைக்கலாஜிக்கல் வார். ஒரு எலியும் பூனையும் நடத்துற கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் நந்தினியோட ஊடுருவும் கேள்விகள், நீங்க யாரு, எங்க இருந்து வர்றீங்க, இங்க உங்களுக்கு என்ன வேலை? இன்னொரு பக்கம் நம்ம வந்தியத்தேவன் அவனோட வழக்கமான தன்னம்பிக்கையோட நான் ஒரு சாதாரண பயணி அப்படின்னு சொல்லி அவளை திசை திருப்ப பாக்குறான். ஆனா சாதாரண பயணிகள் பழுவேற்றையரோட அரண்மனைக்குள்ள இவ்ளோ தைரியமா வரமாட்டாங்களே அப்படின்னு ஒற்றை வரியில அவனோட பதிலடிகளை நந்தினி தவிடுபடியாக்குறா. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தன்னோட வழக்கமான புன்னகையும் அந்த சாதுரியமான பேச்சும் இங்க வேலைக்கு ஆகாது அப்படிங்கறத வந்தியத்தேவன் சட்டுன்னு புரிஞ்சுக்கிறான். தன் எதிர இருக்கிறவ சாதாரண பெண் இல்ல, அவ ஒரு மாபெரும் அறிவாளி, எதிரியோட அசைவுகளை ரொம்ப துல்லியமா கணிக்கிற திறமசாலி அப்படிங்கறத அவன் உணர்றான். இங்க அந்த அதிகாரத்தோட சமநிலை அப்படியே தலைகீழா மாறுது. ஒரு மாஸ்டர் மைண்ட் கூட நம்ம மோதிட்டு இருக்கோம்னு அவனுக்கு புரியுது. இறுதியாக பகுதி 4. ரகசிய ஓலை. டீட் செக்மேட். இந்த இடத்துல தான் அந்த சைக்கலாஜிக்கல் டென்ஷன் அதோட உச்சத்துக்கே போகுது. இது எப்படி பில்ட் ஆகுதுன்னு நம்ம அடுத்த பகுதிக்கு போய் பார்ப்போம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. முதல் நிமிஷம் ஒரு சாதாரண வரவேற்பு. இரண்டாவது நிமிஷம் சரமாரியான கேள்விகள். மூணாவது நிமிஷம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பேரோட உச்சரிப்பு. நாலாவது நிமிஷம் அவன் மறைச்சு வச்சிருக்கிற அந்த ஓலைக்கான நேரடி கோரிக்கை. இந்த விசாரணையோட இறுக்கம் எவ்வளோ வேகமா அதிகரிக்குதுன்னு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதித்த கரிகாலனை உனக்கு தெரியுமா? அந்த அறைக்குள்ள ரொம்ப அமைதியா விழுந்த இந்த ஒரு வரி வந்தியத்தேவனோட காதுகள்ல ஒரு இடி மாறி இறங்குது. எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் வேல்யூ இதுல இருக்குன்னு புரியுதா? இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வந்தியத்தேவனோட வெளித்தோற்றத்துக்கும் அவனோட உள்மனசுக்கும் இடையில இருக்கிற அந்த மிகப்பெரிய முரண்பாடு தான். வெளிய பார்க்க அவன் ஒரு வீரனுக்குரிய புன்னகையோட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நிக்கிறான். ஆனா உள்ள இதயம் தாறுமாறா துடிக்குது. ஒரு திடீர் அதிர்ச்சி, தன் சட்டையில மறைச்சு வச்சிருக்கிற அந்த ரகசிய ஓலைய பத்தின பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறான். இந்த ஃபைனல் மூமெண்ட்டை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. நந்தினி தன்னோட அரச இருக்கையில இருந்து ரொம்ப மெதுவா எழுகிறா. அவளோட கூர்மையான கண்களால வந்தியத்தேவனோட கண்களை நேருக்கு நேரா லாக் பண்றான். உன் கையில இருக்கிற அந்த ஓலையை எனக்கு காட்டு அப்படின்னு நேரடியாவே கேட்கிறா. இதுதாங்க அல்டிமேட் பவர் மூவ். வந்தியத்தேவன் இவ்வளவு நேரமா கட்டி வச்சிருந்த அத்தனை தற்காப்பு அரங்களும் இந்த ஒற்றை நகர்வுல சுக்குநூறா உடைஞ்சு சிதறுது. ஃபைனலா நம்ம எல்லாரையும் உறைய வைக்கிற அந்த கேள்வி, எப்படி? நந்தினிக்கு இந்த ரகசியம் எப்படி தெரியும்? வந்தியத்தேவன் ரகசியமா ஒரு ஓலை கொண்டு வந்த விஷயம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த மாபெரும் கிளிஃப்ஹேங்கரோட தான் இந்த காட்சி முடியுது.
சோழ சாம்ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்தப் போற இந்த ரகசியம் கதையில அடுத்து என்னென்ன திருப்பங்களை வச்சிருக்கு அதை பத்தி அடுத்தடுத்த அலசல்கள்ல நாம கண்டிப்பா பார்க்க போறோம். அதுவரைக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு விடைபெறுகிறேன்.